மும்பையில் கடந்த 2006ஆம் ஆண்டு புறநகர் ரயில்களில் குண்டு வெடித்ததின் எதிரொலியாக அப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் கடந்த 10ஆம் தேதி மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. 12 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டது. தண்டனை விவரங்கள் அப்பொழுது அறிவிக்கப்படவில்லை. இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட தண்டனைகள் 12 பேரில் இப்பொழுது 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை என்பது இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு தெரிய வர இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கில் 2 ஆண்டுகள் இந்த வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடையை விதித்திருந்தது. கடந்த ஆகஸ்ட் 2014ஆம் ஆண்டு இந்த வழக்கின் விசாரணை அனைத்தும் முடிக்கப்பட்டு இப்பொழுது கடந்த 10ஆம் தேதி குற்றவாளிகள் 12 பேர் அவர்களுக்கான தண்டனை இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று தண்டனையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து மும்பையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று காலை மும்பை இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கும் அங்கு இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலுக்கும் மிரட்டல் வந்ததை தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எமது செய்தி அரங்கிலிருந்து கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அசோகா, சொல்லுங்க, இந்த மும்பை புறநகர் ரயில் குண்டுவெடிப்பு வழக்குல 12 பேர்ல 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் வந்துடுச்சா? இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க அசோகா. நிச்சயமா ஹேமா, தற்போது இது குறித்த தகவல்கள் நமக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் தான் நமக்கு தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. இந்த 5 பேர் யார் என்றால் கமல் அன்சாரி, முகமது அலி ஷேக், நவீத் ஹுசைன் கான், ஆசிஃப் கான், ஏதேஷாம் சித்திகி, இந்த 5 பேருக்கு தான் தற்போது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த குற்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் நேரடியாக குண்டை வைத்தவர்கள். அதாவது பல்வேறு மும்பை உள்ள புறநகர் ரயில் நிலையங்களில் குண்டு வெடித்தது 2006ஆம் ஆண்டில், அது நமக்கு தெரியும். அதில் மீரா ரோடு, கார் சப்வே, மாட்டுங்கா, அதே போல போரிவிலி, இது போன்ற பேண்ட்ரா, இது போன்ற ரயில் நிலையங்களில் குண்டு வைத்தவர்கள், அவர்களுக்காக இந்த ஆயுள் தண்டனை முக்கியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதில் இந்த ஆயுள் தண்டனை பெற்றவர்களில் கிட்டத்தட்ட அனைவருமே பாகிஸ்தானில் சென்று இதற்கான ட்ரைனிங் எடுத்து அங்குள்ள பயிற்சியை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் என்பது தெரிய வருகிறது. அதே போல இவர்களுடைய வீட்டில் தான் இந்த வீடுகளை கொடுத்து அந்த வீடுகளில் இந்த குண்டுகள் அசெம்பிள் செய்யப்பட்டன. குண்டுகளை செய்வதற்கு இந்த 5 பேரும் உதவினார்கள். ஆக இந்த 5 பேருமே இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கியமான இந்த கான்ஸ்பிரசி என்று சொல்வார்கள், அந்த சதித்திட்டத்தில் முழுமையாக இன்வால்வ் ஆக இருந்தார்கள் என்று சொல்லலாம். அந்த 5 பேருக்கு தான் தற்போது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக இந்த விசாரணை என்ன தண்டனை விவரங்கள் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கலாம் என்பதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்ற போது அரசு தரப்பில் 8 பேருக்கு தூக்கு தண்டனை கோரப்பட்டிருந்தது. 4 பேருக்கு கடுமையான, அவர்கள் இறக்கும் வரை சிறையில் இருக்குமாறையான ஒரு ஆயுள் தண்டனை மீதி 4 பேருக்கு அரசு தரப்பில் கோரியிருந்தார்கள். ஆனால் இன்று நீதிபதி யாத்தன் ஷிண்டே அவர்கள் 5 பேருக்கு மட்டுமே தூக்கு தண்டனை விதித்துள்ளார். மற்றவர்களுக்கு கடுமையான அந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்.